நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 12 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இதில் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக இந்த ஊரை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம லூஃபி நாமி அப்புறம் ஜோரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீ மட்டும் நாங்களும் வரோம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் குரோ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்து கடல் ஓரமாக பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கமாக தான் நாளைக்கு வந்து அந்த பைரட்ஸ்லாம் வருவாங்க ஊர் பக்கமாக. இந்த பக்கம் நம்ம வந்து ட்ராப் செட் பண்ணோம்னா நம்ம வந்து இவங்க அந்த ஊர் பக்கம் போகாமல் தடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காயா பார்த்தீங்கன்னா நிம்மதியாக பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பா ராத்திரியில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் காயாக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வந்து காயிட்ட கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கேப்டன் கூரோக்காக வச்சிருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் கூரோவை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஆமாம் என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா இது வந்து காயா உங்களுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கா திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். உள்ளே பார்த்தா கண்ணாடி இருக்கும். அதை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு அதை பார்த்தீங்கன்னா மிதிச்சிருவான். நீ என்ன காரியம் பண்ணுற அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஆஹா உனக்கு விஷயம் தெரியணுமா நாளைக்கு எல்லாரும் சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிவிட்டு காயாவும் அதோட சேர்ந்து சாக போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு நம்ம இவன் பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எடுத்துப்பான். ஒவ்வொரு வரலில் ஒவ்வொரு கத்தியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா சாகடிச்சிட்றான். அப்படியே கத்தியால் குத்தி கீழே தரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மேலே காயாரம் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டுருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா காயா ரூமுக்குள்ளே வந்துடுறான். காயா பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் நீட்டுவான். அப்போ பார்த்தீங்கன்னா கத்தி பார்த்தீங்கன்னா ரத்த காயத்தோடு இருக்கும். ஏன்னா அவன் கொண்டு இருப்பான்ல அந்த ஆளை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளில வருவான். அது என்ன நினச்சி அப்படின்ட்டு காட்ட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பைரட் ஷிப்பை காட்டுவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான். பைரட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நம்ம கேப்டன் ஜோகம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பைரட்ஸில் வந்து ஓகே ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து வில்லேஜை போய் அழிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களோட பிளானை பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைரட்ஸ்லாம் எப்போ வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களாம் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் ஊற்றி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரவங்களாம் அப்படியே வலிக்கு விழுந்துருவாங்க. இதுதான் நம்மளோட பிளான் அப்படிங்கும்போது சொன்னேன்னே வந்து ஆமாம் காலையில் ஆக போகுது என்ன இன்னும் வரல அப்படின்ட்டு நம்ம நாமி கேட்பா. சரி வரட்டும் இன்றைக்கி நான் ஒரு வெறியோட இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம லூஃபிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காலையெல்லாம் ஆகுது. இவங்கள பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக வந்துடுறாங்க. அப்போ ஒரு பைரட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நாங்கள் ஏதோ 2 கப்பல் இருக்குது நாங்கள் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கவா அப்படின்னு சொன்னேன்னே சரி ஒரு 2 பேர் போங்க மீதிலாம் நாங்கள் வந்து வில்லேஜ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த கேப்டன் ஜாங்கோ பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா போகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காலையில் ஆகிடுது என்னடா இன்னும் வரல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபிலாம் கேட்பான். அப்போ வந்து நாமி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது அவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க. அண்ணன் அவங்க இந்த பக்கம் வராமல் வேறு ஏதோ பக்கமாக போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாமி சொன்னோடனே ஐயோ நான் மறந்தே போய்ட்டேன் இந்த இடத்துல இன்னொரு வழியும் இருக்குது அந்த வழியில் தான் அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறான்னு சொல்லி என்னடா சொல்கிற அப்போ நம்ம அந்த வழியில் வெயிட் பண்ணியிருக்காமல் இந்த வழியில் ஏன்டா வெயிட் பண்ணணும் சொன்னேனே எனக்கு தெரியல இங்கே ஒரு 2 வழி இருக்குது இப்போ நம்ம வந்து நார்த்து பக்கம் போயாகணும் அப்படின்னு சொன்னேனே ஓகே நான் போகிறேன் வேகமாக அப்படின்ட்டு நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அந்த நார்த்து பக்கமாக போவான். ஐயோ இந்த ஆயில் கொட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு நம்ம உசோப்பை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா போகிறான். சரி நம்மள போகலாமா அப்படின்ட்டு நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா நம்ம நாமினி சொன்னேனே ஐயோ என் பொதியெல்லாம் வந்து அந்த கப்பலில் இருக்கே அவங்களாம் எடுத்துருப்பாங்களா அந்த பைரட்ஸ் அப்படின்ட்டு நம்ம நாமி ஷாக் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அவளே பார்த்தீங்கன்னா வலிக்கு விழுந்துருவா. கூட நான் மட்டும் விழக்கூடாது ஜோரோ பச்சு இழுத்துருவா. என்ன காரியம் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் போயிடுறா. ரொம்ப நன்றிப்பா ஜோரோ அப்படின்னு சொன்னேனே நில்லு எனக்கும் உதவி செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ சொல்லுவான். என்னை மன்னிச்சிரு அங்கே என் பொதியில் வந்து காத்துட்ருக்கேன் அங்கே மாதிரி ரொம்ப டேஞ்சரில் இருக்கேன் என் பொதியில் அப்படின்ட்டு நம்ம நாமி பார்த்தீங்கன்னா போயிடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கு விழுந்துருவான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பக்கம் எங்கே அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம நாமி வந்து என் பொதியில் எவனை கையை வைக்காதீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பைரட்ஸும் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டுலாம் பறந்து வருது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பைரட்ஸ் மேலாம் பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கீழே விழுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம உசோப் தான் பார்த்தீங்கன்னா இந்த உண்டிகள் அடித்து அந்த அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜோங்க வந்து நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா மேலே இடத்துக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். அந்த எண்ணெய் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் இங்கே
நம்ம லூஃபியை காட்டுறாங்க. லூஃபி வந்து பார்த்தா அவன் ஊருக்குள்ளே வந்துடுறான். என்னடா நார்த்து பக்கம் போனால் ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உசோப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். நான் மட்டும் தான் இங்கே கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கான். மற்றவங்களாம் எங்கே எனக்கு முன்னாடி லூஃபிலாம் ஓடி வந்தானே அவெல்லாம் எங்கே அப்படின்ட்டு நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த கப்பல் என்ன இருக்குது பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னால அவன் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவான் கேப்டன்ட்டு என்னப்பா அப்படின்ட்டு அவனை பற்றி திரும்ப பார்த்தா அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா புதையல் இருக்குது, 5 மில்லியன் பெரிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னேன். வந்து என்னது 5 மில்லியன் பெரிஸா அப்படின்ட்டு நம்ம கேப்டனும் பார்த்தீங்கன்னா பார்ப்பான் ஆச்சரியத்தோட. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உசோப் வந்து அடடா இது வந்து லூஃபியோட ஷிப்பாச்சு, அவங்களோட கப்பலில் இருந்து இவங்க புதையல வந்து எடுத்துனாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உசோப் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை வந்து நல்லா உடுத்து பாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை மறுபடியும் ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எடுப்பான். இது வந்து அந்த டெக்னிக் தானே, இது வந்து லூஃபி ஆல்ரெடி இதில் தானே மயங்கி கீழே விழுந்தா அப்படின்ட்டு நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா பார்ப்பான். வேகமாக 1 2 ஜாங்கோ டெக்னிக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நாமி ஓடி வந்து என் புதையல் அப்படின்ட்டு நம்ம உசோப் மேலேயே பார்த்தீங்கன்னா இடிச்சிருவான். நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து அவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். அப்புறம் வந்து யாரா இந்த பொண்ணு புதுசாக இருக்கே என்ன பண்ணுறது இப்போ இவங்களாம் வேறு எதுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நாமி வந்து பார்த்தீங்கன்னா டேய் பைரேட்ஸுங்களா ஒழுங்காக என் புதையல கொடுத்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நம்ம நாமி பார்த்தீங்கன்னா சொல்லுவா. அப்புறம் வந்து உசோப் எங்கே லூஃபி அவன் நம்ம முன்னாடியே வந்தானே எங்கே அவன் முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாமி கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல அவன் வந்து வழி தொலைஞ்சு போயிட்டான் போல அப்படின்ட்டு நம்ம உசோப் சொல்லுவான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என் கையில் நிறைய ஆணிலாம் இருக்குது, அவன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேனே. சரி அப்படின்ட்டு நம்ம உசோப்போ நாமியும் பார்த்தீங்கன்னா ஆணிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ வந்து எப்படி கத்தியெல்லாம் கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுவான். ஆஹா நான் ஒரு வேளை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜோரோ காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக சவுத்தில் போய் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிறான். ஆனால் இந்த நார்த்து எங்கே தாண்டா இருக்குது, டேய் உசோப்பே ஒன்று சும்மா விட மாட்டேன் ஒருங்க ஒரு வழி சொல்கிறியாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்பா நாமி ஆணி போட்டிருப்பாங்களே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் பார்த்தீங்கன்னா குத்திருக்கோம். அப்போ நம்ம நாமி வந்து ஐயோ நம்ம மேலேயே நம்மளே கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாமி சொன்னேன். என்னப்பா நீ உனக்கு ஆணி கூட ஒழுங்காக போட தெரியாதா அப்படின்ட்டு நம்ம உசோப் சொல்லுவான். அப்புறம் பின்னாடி இந்த பார்த்தீங்கன்னா இதாண்டா சான்ஸ் அப்படின்ட்டு பின்னாடி இந்த பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சுற்றில வச்சுக்கினே வேகமாக நம்ம உசோப் மண்டையில் பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். நம்ம உசோப் வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக தெரிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உன்னை விட மாட்டேன் வில்லேஜுக்குள்ளே போகாத அப்படின்ட்டு நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பான். உசோப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாமி பார்த்தீங்கன்னா சொல்லுவா. என்ன நடந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி நான் உங்களை வில்லேஜுக்கு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. இதெல்லாம் பார்த்து நம்ம நாமி வந்து ஓகே நானும் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு சண்டை போடுவா. ஆனாலும் அவளாலையும் பார்த்தீங்கன்னா முடியாது. அவங்களே நம்ம நாமியை பார்த்தீங்கன்னா அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம கேப்டன் ஜோகோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூடலாம் வந்து சண்டை போட்டுருக்காதீங்க, நம்ம கேப்டன் கூரா வந்து அங்கே வில்லேஜில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம மட்டும் லேட்டாக போனால் அவ்வளோதான் நம்ம எல்லாரும் கொண்டுருவார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பயந்துக்கினே வில்லேஜ் நோக்கி போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உசோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்போ போகாதப்பா அப்படின்ட்டு அவன் காலை பிடிச்சி ஒருத்தனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது பண்ணால் அவன் பார்த்தீங்கன்னா எட்டி மிதிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிடுறான். போன எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் பறந்துக்கிட்டு வருவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு நம்ம உசோப்போ பொறுமையாக அப்படியே எழுந்து என்னென்னு பார்க்குறான். பார்த்தா முன்னாடி நம்ம லூஃபியும் ஜோரோ பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு மியூசிக் ரைஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா என் நாமி ஒன்று கொல்லாமல் நான் விட மாட்டேன், என்ன தெரியும் தான் நான் அந்த ஆயிலில் தள்ளி விட்டுறப்பா அப்படின்னு சொன்னேனே. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா உசோப்பு நானும் ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன், நீ என்ன தைரியம் தான் ஒழுங்காக ஒரு வழி சொல்கிறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க. யாரா இந்த 2 பசங்க இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு நம்ம கேப்டன் ஜோங்கோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் கூரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் அந்த பைரட்ஸை வரலையே டைம் ஆகுது நானே போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் செத்திங்கடா அப்படின்ட்டு அந்த பைரட்ஸ் நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பான். இதெல்லாம் அந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா சின்ன 3 பேர் இருப்பானுங்களா, அதில் ஒருத்த ஆனியன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மரத்து பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கூரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா 2B கண்டினியூ போட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட பற்றி முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி அடுத்த எபிசோடில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை.